மேலும் சில ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சிறப்பு அதிரடிப்படை டிஐஜியாக வருண்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தம் 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. காத்திருப்போர் பட்டியலில் இருந்த விக்ரமன் சிபிசிஐடி டிஐஜியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையராக ரகுபதி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அது தொடர்பான உத்தரவு வெளியாகியிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.